தந்தை, மகன், தூயாவின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியை கூறிக்கொள்வோம். இன்றைய நற்செய்தியானது மத்தேயு எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் வசனங்கள் 18 25 முடிய உள்ள வசனம். இயேசுவின் பிறப்பை ஒட்டிய முன்னறிவிப்பு. மரியாவுக்கும் யோசேப்புக்கும் மன ஒப்பந்தமாயிருந்த நிலையில் திருமணம் ஆகாமலேயே மரியாள் கருவுற்றிருப்பதை கேள்விப்பட்டிருந்த யோசேப்பு அவரை மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டிருந்தார். அப்பொழுது கனவில் வானதூதர் அவருக்கு தோன்றி, இதை செய்ய வேண்டாம், மரியாள் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அதற்கு இயேசு எனும் பெயரிடுவீர். அவர் கடவுளின் வல்லமையை கொண்டிருப்பார். அவர் மெசியா, மீட்பர் என்ற செய்தியை அவருக்கு அளிக்கின்றது. உடனே அவர் அன்னை மரியாளை தன்னுடன் ஏற்றுக்கொண்டார் என்ற நற்செய்தியை இன்று நமக்கு தருகின்றது இன்றைய நற்செய்தி. இந்த நற்செய்தி நமக்கு கூறும் செய்தி என்ன என்பதை நாம் சிந்திக்கின்ற பொழுது, யோசேப்புக்கு ஒரு சோதனை. யோசேப்பு நீதிமான், பக்திமான், ஒரு நல்ல மனிதர். அவருடைய மனைவியான மரியா திருமணம் ஆகாமலேயே கருவுற்றிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட அவர் அவரை மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டிருந்தார். இதுதான் இங்க முக்கியமான விஷயம். அவர் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டிருந்தார். அவர் நினைத்திருந்தால் அதை ஒரு பெரிய விஷயமாக மாற்றி அவருடைய பெயருக்கு களங்கம் விளைவித்து அவரை விலக்கி இருக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்யவில்லை. மாறாக மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டிருந்தார். அப்பொழுது அவர் செய்தது ஜெபம். கடவுளின் சித்தம் என்ன என்பதற்காக அவர் ஜெபம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது கடவுள் அவரிடம் வானதூதர் வழியாக பேசி அவர் திட்டத்தை மாற்றினார். இது குடும்ப உறவுக்கு மிக 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 அவசியமான ஒன்று. நமது குடும்பங்களிலே சிறு சிறு சண்டைகள், சச்சரவுகள், பொல்லாப்புகள், போட்டிகள், ஒருமித்த கருத்து இன்மை போன்ற காரணங்களால் நம்முடைய குடும்ப உறவுகள் பிளவுபடுகின்றன. இவைகளை சரி செய்ய நாம் என்ன செய்கின்றோம்? பல நேரங்களில் பலருடைய உதவியை நாடுகின்றோம். அவ்வாறு உதவியை நாடுகின்ற பொழுது அவர்கள் வந்து உதவி செய்வதற்கு பதிலாக நம்முடைய வாழ்வில் திருமணத்தின், குடும்பத்தின் புனிதத்தை சில நேரங்களில் சீர்குலைக்க நேரிட வாய்ப்பு இருக்கின்றது. நாம் அவ்வாறு செய்யாமல் நாம் ஜெபம் செய்ய வேண்டும். நம்முடைய குடும்ப உறவு அழகாகவும் அமைதியாகவும் இருக்க முதலில் நாம் இறைவனின் உதவியை நாட வேண்டும். ஜெபத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். இது பல குடும்பங்களிலே இல்லை. இன்னைக்கு சின்ன சண்டை நடந்தாலும் உடனே அம்மா வீட்டுக்கு போறது, அம்மா வீட்டு சொந்தங்களை கூப்பிடுறது, அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்றது, ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்றது, சகோதர சகோதரிகள்கிட்ட அதை பத்தி விவாதம் செய்து நம்முடைய திருமண உறவையும் குடும்பத்தையும் நாமே சின்ன பின்னமாக மாற்றிக்கொள்கின்றோம். அது தவறானது என்பதை இன்றைய நற்செய்தி மூலமாக யோசேப்பு நமக்கு கூறுகின்றார். முதலில் அவர் ஜெபம் செய்தார். கடவுளின் சித்தம் என்ன என்பதை அவர் ஆலோசனை செய்தார். கடவுளின் சித்தத்தை உணர்ந்து கொண்டு மரியாவை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு கடவுளின் மகனான மெசியா பிறப்பதற்கு ஒரு உந்துகோலாகவும் ஒரு துணையாகவும் இருந்தார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை,
நாமும் நம்முடைய குடும்பத்தை நினைத்து பார்ப்போம். நம்முடைய குடும்ப உறவையும் திருமணத்தின் புனிதத்துவத்தையும் நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய குடும்ப உறவுகள் சிதைகின்றன. போலீஸ், கோர்ட்டு, கேஸ், விவாகரத்து இவ்வாறு நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அவ்வாறு இல்லாமல் நாம் நம்முடைய குடும்பத்தை அன்பின் பாதையில் நடத்துவோம். அன்பை கொண்டு அதை கட்டி எழுப்புவோம். பணம், பதவி, போட்டி, பொறாமை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லை போன்றவற்றால் நம்முடைய குடும்ப உறவுகள் சின்ன பின்னமாகி கொண்டிருக்கின்றன. அன்பிற்கே சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான விழா, கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட போகின்றோம். நம்முடைய மீட்பர் நம்மை தேடி வருகின்ற விழா. இதை குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடுவோம். எந்தெந்த குடும்பத்திலேயே சண்டைகள், சச்சரவுகள், பிணக்கங்கள் இருக்கின்றதோ, எந்தெந்த குடும்பங்களில் உறவுகள் விரிபட்டுக் கொண்டிருக்கின்றதோ அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுங்கள். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்க உங்கள் அனைவருக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பெற்றோர்கள் பிள்ளைக்குள்ள பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, சகோதர சகோதரிக்குள்ள பிரச்சனை, இவற்றெல்லாம் உதவி தள்ளிவிட்டு இயேசுவின் வழியில் நாமும் நடப்போம். இந்த யோசேப்பை போல நாமும் அன்பு செய்து வாழ்வோம், ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். இறைவனின் சித்தம் என்பதை அறிந்து அதன்படி நடக்க நாம் முயற்சி செய்வோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திராவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.